யாரையுமே சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க போல் இந்த விஜயா. இப்போ பணம் வேணும் பணம் வேணும்னு ஆசையெல்லாம் படுறாங்க. ஆனால் பணம் கிடச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போல். அந்த டாக் கையில் வந்து இப்போ தேங்காய் கிடச்சா என்ன ஆகுங்கிறவங்கள அந்த மாதிரி தான் வந்து நிலமையாக இருக்குது. சரி இப்போதைக்கு ரொமான்ஸ் ஆச்சு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளைங்க நிம்மதியாக அங்கே வந்து அவங்க மனைவியை தூக்கி சுற்றினா அதுக்கும் வந்து கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரூம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ரூமெல்லாம் தர முடியாதுன்னு கடைசி வரைக்கும் வந்து மொட்டை மாடிலையும் ஹால்லையும் படுத்தா இதுங்க எப்படி குழந்தையெல்லாம் பெற்றுக்கும். இதுங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு அந்யோன்யம் ஒரு தனி ப்ரைவசி வேணுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வந்து முத்துவே மீனா வேற வாட்டி வதைக்கிறாங்க. இதில் அண்ணாமலை புதுசாக ஒரு ஷாக்கான முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, எல்லாரும் வந்து பணம் கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டு இப்போ கடைசியில் மீனா கொடுக்குறேன்னு சொன்னதுனால 3 மருமகள்களும் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ 6 பேரும் பணம் கொடுக்குறேன்ட்டாங்க. இந்த பணம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை எல்லாம் ஷாக்கில் குழப்பத்தில் ஒருவேளை அப்பா வேற வீடு வாங்க போகிறாரா இல்லை வெளில எங்கும் போக போகிறாரெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. முத்து வேறு அதுக்கு மனோஜ்கிட்ட கோவப்பட. ஆனால் அந்த பணத்தெல்லாம் வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு மேலே வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம், அது கடன் வாங்க போகிறோம், ரூம் கட்ட போகிறோன்னு சொல்லிருக்காரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.